ஆமே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கிறாராம். நம்ம மேலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு எஜமானாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்ம மேலே பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிடுறோமோ, வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரருடைய கண்கள் தங்களுடைய எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் மேலே பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நல்ல எஜமானாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் பின்பதாக திரும்பி பார்க்கிறோமோ, நாம் பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரை நம்முடைய வாழ்க்கையை அப்படியே திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இவ்விடம் வரும் வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்தது போல அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. அதுபோலவே நமக்கு நல்ல ஒரு தந்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்துட்டோமா, இவ்வளோ நாட்கள் நாம் எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது கர்த்தர் நல்ல ஒரு தந்தையாக இருந்து நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் கொஞ்சம் முன்னாடி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ முன்னாடி பார்க்குறியா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். நாம் அடுத்து எப்பொழுதெல்லாம் நம்மை சுற்றிலும் திரும்பி பார்க்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, நமக்கு சுற்றி சூழ பாளையம் இறங்கி நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் இருக்கிறார் பாருங்க கர்த்தர், எவ்வளோ நம்மை நேசிக்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்குள்ளே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு பெரியவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை இவ்வளவாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் யார்? எவர்கள்? எவர்கள்னா எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிற நாம் தான். ஹல்லேலூயா. ஆமேன். இவர்கள் 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 தான், நம்ம எல்லாரும் தான். எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு பாடலை பாடி, ஆண்டவரே உம்மால் கூடும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நல்லா உணர்ந்து நம்ம பாட போகிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம மேலே பார்க்கும்போது, பின்னாடி பார்க்கும் பொழுது, முன்னாடி பார்க்கும் பொழுது, சுற்றி பார்க்கும் பொழுது, நமக்குள்ளே நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய தேவனாக ஒரு ஃபீல் கொடுக்குறார் பாருங்க. அவர் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குறார். ஆகவே அவரை நல்லா பாடி ஒரு உற்சாகமாக ஒரு பாட்டை நல்ல சத்தமாக பாடுவோம். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவார். நல்ல முழு பலத்தோடு, எவ்வளவு பலம் இருக்கிறதோ அவ்வளவு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. When we look up, he is our master. When we look back, he is our father. When we look forward, how is he? He is our guider. When we look around, he is our provider. When we look inside of us, he is our greater God. According to the word of God says, he is in you greater than who is in the world. Amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். நல்ல ஒரு நிமிஷம் எழும்பி நின்றுக்கிடுவோமா? எழும்பி நின்று நம்ம பாடுவோம். ஆமென். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். பாவத்தை மன்னிக்க கூடும், உன் வியாதியை மாற்றக்கூடும். பாவத்தை மன்னிக்க கூடும், உன் வியாதியை மாற்றக்கூடும். விசுவாசம் இருந்தாலே போதும், அற்புதம் உன்
விசுவாசம் இருந்தாலே போதும், அற்புதம் உன் வாழ்வில் நடக்கும். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். ஒரு நிமிஷம், இந்த பாட்டை குடும்பமாக நானும் தம்பிமார் பிளெஸ்ஸோ பெனிட்டோவை வீட்டில் உட்கார வச்சு பாட வச்சோம். அப்படி பாடும்போது பெனிட்டோ ரொம்ப உற்சாகமாயிட்டார். உடனே இடையில ஒரு மியூசிக் நம்ம போடுவோம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் அவனே போட்டான். அதை நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். அந்த மியூசிக் ரபப் பபப் ரபப் பபப் ரபப் பபப் ரபப் பபப் ரபப் பபப் ரபப் பபப். தேவைகள் சந்திக்க கூடும், உன் குறைவுகள் மாற்றக்கூடும். தேவைகள் சந்திக்க கூடும், உன் குறைவுகள் மாற்றக்கூடும். விசுவாசம் இருந்தாலே போதும், அற்புதம் உன் வாழ்வில் நடக்கும். விசுவாசம் இருந்தாலே போதும், அற்புதம் உன் வாழ்வில் நடக்கும். எல்லாமே கூடும், எல்லாரும் பாடலாம். கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். சாத்தானை துரத்திட கூடும், உன் சாபத்தை போக்கக்கூடும். சாத்தானை துரத்திட கூடும், உன் சாபத்தை போக்கக்கூடும். வெற்றியை கொடுக்கக்கூடும், உன் தோல்வியை மாற்றக்கூடும். வெற்றியை கொடுக்கக்கூடும், உன் தோல்வியை மாற்றக்கூடும். நல்ல கைகளை தட்டி எல்லாமே ஆமென். பின்னாடி பிள்ளைங்களா தாளம் போட ஆரம்பிச்சாச்சு. ஆமென். எஸ், எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். இன்னொரு முறை எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். எல்லாமே கூடுமா? ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.